ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஓசூர் போயிருந்தேன். அங்கே வந்து நிறைய ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க மற்ற கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் பார்த்ததை காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம வந்து ஓசூர் ரோட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலாமோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஓசூர் ரோட்ஸை வந்து நம்ம சுற்றிட்டு இருக்கோம். பெரிய மனுஷங்க வந்து எங்களை வந்து ஓசூர் சுற்றி பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து மேரிகோல்டு அப்படிங்கிற ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக பேக் பண்ணும்போது நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் இதை பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. தட் இஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்ஸஸில் போட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ இந்த ஃப்ளவர்ஸை வந்து அவங்க பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எடுத்த வீடியோ இது. ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆக்சுவலாக வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும் இல்லையா பார்க்கும்போது. ஸோ இதை வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு தாட் வந்துச்சு, இது பின்னாடி போகலாம், இவங்க எங்கேருந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, எங்கெங்கே இருக்குது இந்த தோட்டம் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து நான் வந்து இது வரைக்கும் ஃப்ளவர் தோட்டத்துக்கு பூத்தோட்டம்னு வந்து ஒரு சின்ன வெரைட்டியாக நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டத்தை தான் நம்ம பார்ப்போம். பட் இங்கே பார்த்திங்கன்னா என்னை சுற்றி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோ ரோஸ் இருக்குது. பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே. இதனால தான் இதுக்கு பின்னாடி போக ஆரம்பித்தேன் நான். இது பக்கத்தில் என்ன இருக்குது, எங்கே இருக்குது, இந்த ரோசஸ்லாம் எங்கேருந்து வருது, எப்படி இருக்கும் அந்த தோட்டம் அப்படிங்கிறதுக்காக க்யூரியாசிட்டியில் தான் நம்ம இப்போ வந்து நம்ம அந்த தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். தோட்டம் எங்கே இருக்குன்னா சானமாவு அப்படிங்கிற ஒரு கிராமம். அதில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட். நீங்கள் ரொம்ப தூரம் போகணும் ஓசூர்லேருந்து, ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ட்ரைவு. இங்கே வந்து என்னென்னா இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட். யானைலாம் அடிக்கடி ஓசூர் பக்கத்தில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் அந்த காட்டு பக்கத்துக்கு நம்ம போயிட்டோம். ஸோ அங்கே தான் வந்து இந்த கிராமம் இருக்குது. ஸோ காரெல்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் போகணும். போயிட்டு அங்கே பார்த்த விஷயங்கள் ஒன்று ஒன்றா ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம். இடத்துக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த கோழி தான். அண்ட் அடைக்காக்கிற கோழி சொல்லுவாங்கள்ல, நிறைய முட்டை வச்சு அடைக்காப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோழி உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் கேப்சர் பண்ணேன். ஸோ பிஃபோர் ரோஜா தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்த விஷயம் வந்து பீன்ஸ் தோட்டம். நம்மளுக்கு வந்து காய்கறிகள் நிறைய வந்து நம்மளுக்கு ஓசூர்லேருந்து வருது. ஸோ அந்த தோட்டமும் இங்கே இருக்குது பாருங்கள். பீன்ஸ் எல்லாம் நல்லா கட்டி வச்சுருக்காங்க. ஐ திங்க் ஒரு பீன்ஸோட பூ இது. பீன்ஸ் வரத்துக்கு முன்னாடி அதோடய பூ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பீன்ஸ் தொங்கிட்டு இருக்கு. இந்த தோட்டம், இந்த பீன்ஸ் தோட்டம் முடிஞ்ச உடனே அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு வந்து ரோஜா தோட்டம் இருக்குது. ரோஜா தோட்டம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு 10 செடி வச்சுருந்தா பெரிய விஷயம். இங்கே வந்து ஏக்கர் கணக்கில் ரோஜா செடி இருக்குது. அண்ட் எல்லாமே அந்த குட்டி குட்டி ரோஸ் தான். இங்கே வர ரோசஸ் வந்து இந்த தோட்டத்தில் இருந்த ரோசஸ் வந்து பெரிய ரோசஸ் கிடையாது. எல்லாமே வந்து அந்த குட்டி வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் தான். ஸோ நான் பார்க்குற இடம் ஃபுல்லாகவே ரோஜா தான். அந்த பீன்ஸு தோட்டம் அதுக்கப்புறமா வந்தது ஃபுல்லாகவே ரோஜா தான். நீங்கள் பார்ப்பீங்க, நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த ரோஜாவை பார்க்கறதுக்கு. ஏதாவது ஒரு 1-2, ஏன்னா காலையிலே இவங்க ரோஜாவெல்லாம் பறிச்சுட்டாங்க. ஸோ நான் பார்க்கும்போது அங்கங்கே 1-2 நாளைக்கு பறிக்க வேண்டிய ரோஜாக்கள் தான் இருந்தது. ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக போனோம். ஸோ இவங்க பறித்ததுக்கப்புறம் தான் நம்ம போனோம். பறிக்கிறதுக்கு முன்னாடி போயிருந்தால் இன்னும் நிறைய ரோஜாவாக பார்த்துருக்கலாம். ஸோ ஏதோ 1-2 ரோஜா வந்து மிஸ் பண்ண ரோஜாவெல்லாம் நான் அப்படி எடுத்துகிட்டு வந்தேன், ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக ஒரு 5 ஏக்கர்கிட்ட வெறும் ரோஜா பிளான்டேஷனே இவங்க வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் வந்து ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, சொட்டு நீர் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டியூப்ஸ் வழியாக இதுக்கெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு கீழே. ஸோ நிறைய தண்ணியும் வீணாகாது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த பைப்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் சொட்டு நீர் பாய்ச்சனம் தான். இந்த ரோஜா செடியோட ஒரு சின்ன கிரவுண்டு, ஒரு 5 சென்ட் இருக்கும். 5 சென்ட்டில் ஒரு கிரவுண்டில் வந்து வெறும் புதினா, ஃபுல் புதினா செடி. நான் வந்து இவ்வளோ புதினா செடியை பார்த்ததே இல்லை. ஸோ அதுவும் பார்த்தேன். அப்புறம் ஒரு ஆடுகள்லாம் வந்து செம்மறி ஆடு, அதெல்லாம் வந்து அந்த கிளைமேட்டுக்கு தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெரிகோல்டு.
ஸோ மெரிகோல்டும் இதே மாதிரி ரோஜா மாதிரியே இவங்க பிளான்டேஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாலை பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ரோஜாவெல்லாம் பறித்து வச்சுருந்ததெல்லாம் பார்த்தோம். அதெல்லாமும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க மாலையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆள் வந்து மாலையை சின்ன சின்ன ரோசஸ் வச்சு கட்டுறது தான் நான் அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இவர் வந்து ரொம்ப வருஷமாக இந்த மாலையை கட்டிகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தார். அண்ட் வந்து ரொம்ப அழகாக கட்டிகிட்டு இருந்தார். அந்த மாலையை பேக் பண்ணுறதுக்காக அவங்க ஜெல் பேக்ஸ் எல்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அது என்னென்னா அவங்க வந்து பூ வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு 3 hours 4 hours கிட்ட வாடாமல் இருக்குது. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா மாலையெல்லாம், அதுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு சைடாக கட்டிட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த கீழே முனையை சேர்க்குறாங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சைடு ஆஃப் த மாலை, அதாவது ஒரு பக்கம் அண்டு இன்னொரு பக்கம், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு நடுவில் வந்து அந்த கீழே குச்சி மாடி தொங்கும் அப்படின்னு சொன்னார். அது நம்மளுக்கு ஒரு சாம்பிள் வந்து ஒன்று பண்ணி காமிக்கிறாரு, முழு மாலை எப்படி இருக்கும். ஸோ இந்த மாலையெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிங்கப்பூர் அண்டு கோலாலம்பூர், இந்த 2 ஏரியாவுக்கு தான் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாலையெல்லாம் அங்கே இருக்கிற முருகர் கோவில், அங்கே இருக்கிற எல்லா கோவில்களுக்கும் இவங்க போடுற மாலை வந்து போகுது. ஸோ நீங்கள் வந்து மலேசியா ஆர் சிங்கப்பூர்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இப்போது எங்கேருந்து இந்த பூ வந்துச்சு, எங்கேருந்து இந்த மாலையை வந்து இவ்வளோ அழகாக கட்டி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இவர் ஃபினிஷ் பண்ணிட்டார் இந்த மாலையை. சும்மா அழகாக ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த பச்சை வச்சு கட்டி ட்ரிம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த மாலையை ஃபுல்லாக காமிக்கிறார். இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண மாலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.